டேபிள் டேபிள் டாப்பா டாப்பர்ஸ். ஓ டேபிள் டாப் போட்டு ஆர்சிபி ஆமா டேபிள் ஆமா டாப்பர்ஸ். அதனால பாரு ஆமாங்க. ஆளோட ட்ரெஸ்ஸும் பாருங்க பாரு, ரெட் கலர்ல வந்திருக்கு. ஏய் ரெட்டு எப்பயுமே ஆர்சிபி தானே சப்போர்ட். ஓகே, இதெல்லாம் வந்து எப்பவுமே மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்ட் தான். எப்பவுமே ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட். ஆமாண்டா. ஆமா எப்பவுமே. என்னப்பா அடுத்த மேட்ச் யாரு கூட உங்களுக்கு? அடுத்த மேட்ச் யார் கூட ஜிடி கூட தெரியலையே. நினைக்கிறேன் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு. ம். இல்ல டிசி கூட 18th அப்ப சேம்டா, 2 மேட்ச்டா. ரெண்டு மேட்ச் இருக்கு 18 அப்போ. ஆமா, யார் யாருக்கு உங்களுக்கும் மேட்ச் யாருக்கு எங்களுக்கும் மேட்ச். சிஎஸ்கே RCB versus DC. ஆர்சிபி புரியல. ஃபர்ஸ்டா குவாலிஃபை ஆனதே கிடையாதுல இது வரைக்கும். ஃபர்ஸ்டா குவாலிஃபை ஆனது குவாலிஃபை ஆனதுல ரொம்ப வருஷமா டேபிள் ஃபர்ஸ்ட் டீமுக்கு குவாலிஃபை அந்த கியூ போடுவான்ல. ஓஹோ ஆமா. அது போன சீசனா அதுக்கு முந்தின சீசனா ஒரு மாதிரி அப்படி ஜெயிச்சுட்டே வந்தானுங்களே. போன சீசன் தான். ஆனாலுமே அவன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் போன டீமுக்கு சீசனா குவாலிஃபை ஜெயிச்சுட்டே போய் கப் அடிச்சாங்க. இல்ல மாப்ள போன சீசன் ஜெயிச்சிட்டே எல்லாம் வந்து போயிட்டு கடைசி செகண்ட் லெக்ல அதுக்கு வந்து முந்தின 4 season மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டானுங்க. செகண்ட் லெக்ல வந்து 4 மேட்ச் தொடர்ந்து தோத்ததுக்கு அதுக்கப்புறம் திரும்ப 4th பிளேஸ்ல வந்து முடிச்சானுங்க. ஏன்னா பிகினிங் ஃபர்ஸ்ட் லெக்ல எல்லா மேட்ச் ஜெயிச்சானுங்க. ஆஹா. போன சீசன் ஏதோ இந்த வாட்டி நல்லபடியா போகுது. நல்ல ஒரு ப்ராப்பரா ஆடுறாங்க அவங்க எல்லார்கிட்ட இருந்துமே. ஆர்சிபினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா bowling ப்ராப்பரா ஒரு டீம் கேமா ஆடுறாங்க, அதை ஒத்துக்கணும். பவர் பிளேயே புடிச்சிட்டாங்க கேம் இன்னைக்கு. எல்லாம் என்னமா போட்டான் பால். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ரோல்ஸ குடுக்கறத கரெக்ட்டா முடிச்சிடுறாங்க. ஒருத்தனும் சொதப்பறது இல்ல. எல்லாரும் ஒருத்தன் கூட அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்ல. அவுட் ஆஃப் ஃபார்ம் எல்லாரும் ஃபார்ம். நல்ல டீம் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒருத்தனையே நம்பி இல்லாம எல்லாருமே அவங்களோட இன்புட்ட கொடுக்குறாங்க. அதான் ஆர்சிபி அவங்களோட ஒரு சேஞ்ச் இது. இப்போ நம்ம பாருங்க, இவ்வளவு நாளா ஒரு டீம் ஒரு பிளேயரை நம்பி இருந்தா கண்டிப்பா ஜெயிக்காது. அண்ட் மல்டி பிளேயர்ஸா இருந்தாலும் இல்ல. அவங்க அந்த ஆர்சிபி தினேஷ் கார்த்திக் வந்து அதான் பிரேக் பண்ணான். நம்ம வந்து ஒருத்தனை நம்பிரும் அப்படின்னு கிளவரா அவங்களோட ஆப்ஷன்லயே அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க அப்ப அதான் அவனுக்கு ஒரு பொசிஷனுக்குமே அவன் இன்ஜுரி ஆனாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் இருக்கு அவங்க கிட்ட. அவங்க அது வந்து பெருசா யோசிக்கலாம் தேவையில்ல. ஓப்பனிங் கோலியை நம்பி இருந்துச்சு, மிடில் ஆர்டர் டிவிலியர்ஸ் நம்பி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சிருந்தானுங்க. இப்போ ஒரு பொசிஷனுக்கும் ஒருத்தவன் இருந்தானுங்க. இப்ப மிடில் ஆர்டர் பாரு எத்தனை பேர் இருக்காங்க மிடில் ஆர்டர்ல இப்போ ஆடுறவங்க. இவன் இல்லைன்னா ஜிட்டேஷ் இல்லைன்னா கப்பாடு வருவான். அதுக்கப்புறம் கணக்கே எடுத்துக்க மாட்டேன்றாங்க இவனுங்க. படிச்சது நல்லா ஆடுறாங்க. மெயின் விஷயம் அவங்களோட மெயின் விஷயம் வந்து அப்சர்வ் பண்ண லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணது வந்து 2021 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தானுங்க மாப்ள. என்னைக்கு அவனுக்கு தினேஷ் கார்த்திகை ஹையர் பண்ணானுங்களோ இப்ப வரைக்கும் சிஎஸ்கே மும்பை வந்து ஐபிஎல் மாப்ள டிகேவை ஹையர் பண்ற பிளான் அந்த மோகோ பட்டதும் அவன் இன்னொருத்தன் அவங்க ரெண்டு பேரும் சரி டிகேவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதா வந்தது. நான் அந்த இதை சொல்லி முடிச்சேன். அவங்க ரெண்டு பேர் தான் அது பின்னாடி. அந்த சிஎஸ்கேயும் மும்பையும் ஒருத்தர் அந்த 2 டீம் மட்டும் தான் அந்த ஐபிஎல்ன்ற ஒரு ஃபார்முலா கிராக் பண்ணி வச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆளுக்கு ஒரு இது பண்ணாலும் ஓகே. பட் ப்ராப்பரா ஐபிஎல்ன்ற ஒரு ஃபார்முலாவை கிராக் பண்ணி வச்சிருந்தது அவனுக்கு 2 டீம் தான். பட் 2023 அதாவது டிகே உள்ள வந்து அவன் அந்த ஃபார்முலா ஸ்மார்ட்டா கிராக் பண்ணான். அப்பல ப்ராப்பர் பில்டு பயங்கர கேம். அந்த ஆக்ஷன் வீடியோ பாத்தீங்களா? அவங்க யூடியூப்ல போட்டாங்க. அவங்க நம்பர் 1 வச்சு இந்த ஸ்லாட்டுக்கு நம்பர் 1 ஒரு பிளேயர் வச்சிருந்தாங்கல்ல, அவங்களதான் எடுத்தாங்க. இருந்துச்சு. ஆனா சென்னையில சென்னையில வந்து ஒரு ரோலுக்கு 5 பிளேயர் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ரோலுக்கு மேக்ஸிமம் 2 பிளேயர் தான் வச்சிருக்காங்க. இவனுங்க பிளான் பண்ணி வந்தவனதான் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அதான் அவங்க வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும்ல. குருநாள் பாண்டியாலாம் வந்து யாருமே வந்து சண்டை போடுற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பிளேயர் எடுத்தானுங்க. இவன்லாம் போதும் ஷெப்பர்டுக்குன்ற சண்டை போட மாட்டானுங்க, அவன் எடுத்தானுங்க. டிம் டேவிட் எல்லாம் எவ்வளவு வேணான்னு விட்டானுங்க. அவன் பாருங்க இப்போ எக்ஸ்சேஞ்ச் தானே வந்தானுங்க. டிம் டேவிட் எக்ஸ்சேஞ்ச்ல அங்க ஜாக் வில்சன் டிம் டேவிட் அந்த அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்தான். எக்ஸ்சேஞ்ச்ல தான் வந்தானுங்க. ஸ்வாப் தான் பண்ணானுங்க. வில் ஜாக்ஸ் கூட எல்லா மேட்ச்ல ஆடல. ஒரு செஞ்சுரி அடிச்சதோட வில் ஜாக்ஸ் அமைதி ஆயிட்டான். ஆனா நம்மளோட கான்ட்ரிபியூஷன்
சரி சரி இரு. ரிஷப் பண்ணிட்டு ரிட்டையர்ட் அட்டன் போட்டிருக்க, என்ன கதை? ஆமாண்டா, இன்ஜுரி ஆமா ஹேசல்வுட் ஒரு பவுன்சர் வந்து ஸ்டார்டிங் போட்டு 3வது ball அது வந்தான் ஓ கையில திருப்பி வச்சு வந்துட்டு வந்தான்டா. catch. செம கேட்ச். பில் சால்ட் பார்த்த கேட்ச் இல்ல நான் ம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே பார்க்கல, செகண்ட் இன்னிங்ஸ் தான் பார்த்தேன் நான். ரெண்டு செம கேட்ச்டா. டிம் டேவிட் ஒரு செம கேட்ச் பிடிப்பான், இவன் ஒரு செம கேட்ச். பில் சால்ட் ரெண்டு ம் பேரும் ம் ம் ஃபீல்ட்லாம் மிச்சல் இன்னைக்கு மாஸ் அக்ரெசிவா முகுல் இருந்தாங்கப்பா. சௌத்ரி அவுட் பார்த்தேன், போல்டு தானே அவன். யாரு? நல்ல நல்ல ஆமா ஆமா ஆமா, புதுசா அந்த யாருக்காரு? பையனும் அந்த அது பார்த்தேன் நானு. ரசிக் பையன் யாருக்காரு அது? ஆனா அந்த பையன் அவனுங்க பேட்டிங் கொஞ்சம் 140 வரைக்கும் வராதுன்னு நினைச்சேன்டா. வந்ததே படோனியும் எல்எஸ்ஜி அந்த எல்லாம் முகுல் சென்டர்ல அந்த கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பண்ணானுங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாப்பிள்ள இந்த கூட சீசன் வரலையே அவனுங்க யாருமே. எல்எஸ்ஜிக்கு ஓ இந்த பையன் ஆடலையா? ஒரு பையன் ரன்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்களே அவனோட ஓவர், அவனுக்கு பதிலா தான் இந்த ரசிக் அவன் தான்டா சலாம் ஆடி இருக்கான். அவன் தான்டா முகுல் 40 ஏதோ முகுல் இல்லடா பவுலிங் ஆர்சிபி சொல்றேன். ஆர்சிபில ஒரு பவுலர் போட்டு அவனுக்கு பேட் லக்காவே இருந்துச்சு பாரு, அவன் ஓவர் அடிச்சுட்டே இருந்தாங்க. ராசிக் bowler, Indian bowler. அவனுக்கு பதிலா தான் இவன் இப்ப அந்த ராசிக் சலாம் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள அவன் இந்த தான் இந்த சீசன் அவன் ஐபிஎல்லையே ஒரு எனக்கு நல்ல தெரிஞ்சு போரிங்கான ஒரு டீம்னா அது எல்எஸ்ஜி தான் மாப்பிள்ள. ரைட் ஃப்ரம் ஜெர்சில இருந்து டீம்ல இருந்து மேட்ச் போரிங்கான ஒரு டீம். அவனுங்க டீமோட அந்த அட்மாஸ்பியரே அந்த மாதிரி ஓனர் ஆக்கிட்டானுங்க. இந்த ஓனர் ஓனரை சும்மா வச்சு இரிட்டேட் பண்ணிட்டு அந்த இது. எக்ஸ்பேக்டரே இல்ல டீம்ல. எக்ஸ்பெக்ட் பூரன் இவன் இத இருக்கான் போன வருஷம். பண்ணுவான் இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல பூரனுக்கு. அவன் ஏன் இப்படி மட்டும் இல்ல ஒரு ஜோஷ் கேப்டனே வந்து அவனோட ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கான் இப்போ. ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி கிட்ட நல்ல bowling இருக்குடா. ஆனா ஆமா பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு அவனுக்கு. ஷமி ஆவேஷ் நோக்கியா இருக்கான். அந்த ரெண்டு ஃபாஸ்ட் நல்ல bowlers bowling attack இருக்கு. அவனுங்களும் இருக்காங்க. பேட்டிங்ல ஏதோ இது ஆனா உள்ள பண்ணிட்டு ஆட முடியல அவங்களால. அந்த மயங்க் யாதவ் என்ன தான் அவன் எல்எஸ்ஜி தானே அவன். மயங்க் யாதவ் அவனை ரீடைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்பயே. ஆமா அதான் அவன் என்ன தெரியலையே, இன்னைக்கு ஆளே காணோம். இன்ஜூர்டு தெரியல. ஓ Injury. இதுடா. எனக்கு என்ன குணால் பாண்டியா அந்த மாதிரி அந்த பவுன்ஸ் எல்லாம் போட்டானா? போட்டான்டா போட்டான்டா. இவன் ஆனா நம்ம கொஞ்சம் தம்பி predict இவன் பண்ணிட்டானுங்க. அடிச்சான். அவன் யாரா படோனி, குள்ளமா படோனி. இவன் படோனி படோனி. படோனி தோனியா? அது அவன் ட்ரேட்மார்க்கே மாத்திராம போல குணால் பாண்டியா. அவன் பவுன்சர் ட்ரேட்மார்க்காவே மாத்திட்டான் இந்த சீசன். ஆனா இன்னைக்கு பிட்ச் வந்து யூசுவலா இதோட கொஞ்சம் ஸ்லோ தான் பிட்ச் இன்னைக்கு கிராண்ட் பிட்ச் மேல. அதனால பால் பாத்தியா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா தான் இன்னைக்கு. நல்லா போட்டான்ப்பா குணால் பாண்டியா. சுரேஷ் நல்லா போட்டான். லக் இல்ல இன்னைக்கு அவன், அவ்வளவுதான். அங்க இங்க எடுத்து அவனை வந்து அவன் நல்லா இப்ப பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்றத நம்மளால ஏத்துக்க முடியல. அவன் பெர்ஃபார்ம் பண்றான். ஒரு டைம்ல தான் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். மாப்ள அத கூட மாப்ள ஒரு டைம்ல ஆமா ஒரு டைம்ல சிஎஸ்கே போனானுங்க குணால் பாண்டியா. ஞாபகம் இருக்கா? போன சீசன் சிஎஸ்கே போனானுங்க குணால் பாண்டியா. ஆமா போனானுங்களே. நம்மளாம் திட்டிக்கிட்டு ஞாபகம் இருக்கா? ரூம்ல வேணான்னு திட்டிட்டு இருந்தோம். கரெக்ட். ஆமா சரியான படம் அதெல்லாம். ஆனா இன்னைக்கு எல்எஸ்ஜி பவர் பிளேலயே விட்டாங்க கேம். எல்எஸ்ஜி பண்ட்டுக்கே ஒரு மூஞ்சில ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. கேப்டனுக்கே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லன்னா டீம் எதுவுமே பண்ண முடியாது. ஆயுஷ் படோனி மட்டும் தான் அடிச்சே இருக்கான் போலயே. படோனி ஆடினா மார்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணா, முகுல் கொஞ்சம் நேரம் ஆடினா. அதான் முகுல் படோனியோட இவங்க 3 பேர் தான் டபுள் டிஜிட், மீதி எல்லாம் சிங்கிள் டிஜிட். ஆனா ஆர்சிபி bowlingல செமையா இருந்தாங்கடா. ஆர்சிபினா மாப்ள அவனுக்கு பவுலிங் இல்ல அவங்க ப்ராப்பரா செட் ஆயிட்டாங்க. டீம் வந்து செட் ஆயிடுச்சு. அத வச்சு வந்து மிஸ்டேக்ஸ் என்ன பண்றாங்களோ அத திருத்திக்கிறாங்க. அவனுங்க புவனேஸ்வர் செமையா போட்டான், ஹேசல்வுட் செமையா போட்டான், எல்லாம் செமையா போட்டாங்க. அந்த கோர் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்ப நல்லா கோர் செட் பயங்கர பேலன்ஸ் தான டீம் ஆர்சிபி. அவனுக்கு எப்ப மாட்டுவானுங்க 2023 பிக் ஆக்ஷன்ல மேபி மாட்ட ட்ரை மேபி வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அதே என்ன நடக்க போறாங்க மச்சான்? இப்ப பாரு என்ன நடக்கும் தெரியுமா? குணால் பாண்டியாவையும் இவனையும் அன்கேப் பிளேயர்ஸ் மாத்திடுவானுங்க. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷம் ஆச்சு அவங்க இந்தியா காடி. குணால் பாண்டியாவையும் இவனையும் அன்கேப் பிளேயர்ஸ் மாத்திட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல குணால் பாண்டியாவையும் யாரையும் குணால் பாண்டியாவையும் என்னடா விராட் கோலி T20 இன்டர்நேஷனல் ரிட்டையர் எப்படானா? போன இதுல 5 வருஷம் இருக்கு. 2023 ஓகே 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ணிட்டு மச்சான். கட் பண்ணிட்டு மச்சான். பண்ண மாட்டேன். சரி அப்ப இன்னொரு பிளேயர் எவன்டா? குணால் பாண்டியா இன்னொரு பிளேயர் யார் இந்தியா காடி இப்போ ஆடல? புவனேஸ்வர் குமார்.
புவி புவனேஸ்வர் குமாரா? ரெண்டு பேரையும் அன்கேப் புவிலாம் பண்ணி இப்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி வந்து அவன் அன்கேப் பிளேயர்ல தான் ஆமா. கடைசியான அப்ப 2019 அவ்வளவுதான். ரஜத் பட்டிதாரே அன்கேப் பிளேயர்ல இதுதான் பால் இருக்கான். பட்டிதாரே அன்கேப் பிளேயர் தான். ரஜத் பட்டிதாருக்கு சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா? நல்லா தானே ஆடுறான். அவன் அவன் வந்தது வயசு அதிகமாச்சு. அவங்க பட்டிதார ரீடைன் பண்ணாங்க 9 கோடிக்கு. ஆமா, அப்பெல்லாம் நம்ம பெங்களூர்ல. திட்டணும் பட்டிதார. அப்ப கேப்டன் தெரியாது பட்டிதார ரீடைன் பண்றப்போ 9 கோடி ரீடைன் பண்ணாங்க. இவனை போய் எதுக்குடா ஆமா, 9 கோடி 90. ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சான். அவன் தான் சேஞ்சிங் மொமெண்ட். இதுக்கும் செமையா அவன் தான் அந்த வந்தான்டா கர்ஸே batting. பிரேக் பண்ணிருக்கான் சொல்ல போனா. ஆமா லாஸ்ட் அதான் கோலியே அந்த ஒரு அவங்கள ஒரு சேனல்ல வீடியோ சொல்லுவான், இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் டு ஐபிஎல் வின்னிங் கேப்டன். ஐபிஎல் வின்னிங் கேப்டன். ஆமா யாருக்கு சொல்லுவான் ரீப்ளேஸ்மென்ட்டா வந்தாவன்? யாருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வந்தான்? அந்த இவன் ஒரு அவன் பேர் என்னடா, தேங்க்யூ கூட போட்டுருப்பாங்களேடா அவனுக்கு. என்கேவா? தேங்க்யூன்னு போஸ்ட் போட்டுருப்பாங்கடா. அவனால தான் வந்தான் இவன் உள்ள அப்படின்னு சொல்லி. சௌரவ் திவாரியா? இல்லையா அவரும் இல்ல சாரி சௌரவ் திவாரி எல்லாம் அதை கட்டு வேற ஏதோ டீமுக்குலாம் ஆடினாமாப்ல. மும்பைக்கு தான் ஆடுனா. மும்பைல தான் அவர் மினி தோனி மாதிரி இருப்பாரு. அப்ப லாங்கர் விட்டு மும்பைல தான் ஆடுவான். நம்ம 2011 கப் அடிக்கிறப்பெல்லாம் பெங்களூர்ல தான் பெங்களூரு. ஆமா பெங்களூரு தான் இருந்தான். அந்த ஞாபகம் தான் அவன் மும்பைல இருக்கு. அவன்ல ஒரு செம்மையா பிளேயரா இருந்தான். தனியா ஆடிக்கிட்டு இருப்பான் அவன் மட்டும் அந்த ஃபைனல் மேட்ச். அதான் மும்பைல அவனும் அப்படியே எங்க போனானே தெரியல. அப்புறம் பிருத்திவிஷா அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். இருக்கானே டெல்லியில தான். பிருத்திவிஷா டெல்லியில இருக்கானே. டெல்லியில அடிச்சுனுக்குறான். ஆடல எங்க ஆட அதெல்லாம் விட மாட்டாங்கல்ல. நாளைக்கு யாருக்கு மேட்ச்? ஏய் நாளைக்கு மேட்ச்டா, மும்பையும் பஞ்சாப். சூப்பர் மேட்ச் நாளைக்கு இருக்கும். நல்ல மேட்ச். வெறி கொண்டு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மும்பை வெறி கொண்டு வருவானுங்க. பஞ்சாப்லாம் நல்ல ப்ராப்பர் அவனுக்கு சரியான மைண்ட் செட்ல இருக்கானுங்க அவனுங்க. மும்பை இந்த டோர்னமெண்ட்டுக்கு 2.2 ஒன்னு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அவனுங்க மாத்துவானுங்களா டீம் பர்ஃபார்மா, அத இந்த மேட்ச்ல இருந்து எனக்கு ஆரம்பிக்குமோன்னு தோணுது. அவனுங்க டீம் அவங்களோட ட்ரேட்மார்க் அதான். அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் அதான் ஆன் பேப்பர் பெஸ்ட் டீம்னா மும்பை இந்தியன்ஸ் தான் அவனுது. எல்லாரோட ப்ரெடிக்ஷனுமே ஐபிஎல் முன்னாடி அவனுங்க கன்ஃபார்ம் ஒரு டீம் மும்பை தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவங்க அத உடைப்பாங்கண்ணா. அவங்க இதே ஒரு ஆபியா போச்சு. அதான் 7 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் 7 மேட்ச் ஜெயிச்சுட்டு உள்ள வந்து கப் அடிச்சு போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸா. பட் அதை மட்டும் அவனுக்கு பிடிச்சிட்டானுங்கன்னா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆர்சிபி தூக்கி போட்டு ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணுவான் சொல்லு? பேட்ஸ்மேன் ஆட முடியலன்னா ஹார்திக் பாண்டியா பிளே ஆஃப் ரேஸ் பயங்கரமா இருக்க போகுது. மும்பை இப்ப சிஎஸ்கே மட்டும் டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட். ஆமா இல்ல மாப்ள ஆர்ஆர்னா ஒரு வந்து சோக்கிங் டீம் தான். அதனால ஒரு பாயிண்ட்ல சோக் ஆவணும் கண்டிப்பா ஆவணுங்க. ஆமா யாரு அன்னைக்கு விக்கெட் விழுந்துச்சுல தேஷ்பாண்டே அடிச்சிருக்கான் அத்தனை 6. தேஷ்பாண்டேவா? எஸ்ஆர்எச் கூட கடைசில என்ன ஷாக்னா ஜடேஜா வந்து 2.2 அந்த ஓவர்ல வந்து ஆடிக்கிட்டு இருந்தான். ஜடேஜா செகண்ட் ஓவர்ல வந்தான்டா ஜடேஜா. பவர் பிளே 4 விக்கெட் சரியான டெபியூ அவனுக்கு ஒருத்தவனுக்கு. அந்த பவுலர் எல்லாமே சீரியஸான மேட்சஸ் தான் போகும். இதுக்கு அப்புறம் எல்லாமே சீரியஸா போகும் மேட்ச். ஆனா அந்த ஐயோ மாப்ள மியூட் போட்டுறோம் மாப்ள. ஷர்து டக்கர் நான் மன்னிக்கவே மாட்டேன் மாப்ள இப்ப வரைக்கும். நம்ம சேனல்ல அதுக்கு ஒரு ரீல் வேற போட்டுருந்தானுங்க பாரு. அவனும் மலிங்காவையும் இது. ஆமா மாப்ள கிறுக்கு கம்னாட்டி அவன நான் மன்னிக்கவே மாட்டேன் மாப்ள. அவனா அவங்க இதுல மெயின் பவுலர். அவன் சதுலா தீபக் சாரானா? தீபக் சார் தீபக் சார், ஷர்துல், போல்ட், பும்ரா, வேற யாரு? சாண்டர். 5 பவுலர். அப்புறம் ஒரு ஸ்பின்னர் ஒருத்தர் பாண்டியா தான். ஹார்திக் பாண்டியா போடுறான்டா. பாண்டியா பவர் பிளேல போடுறான்டா. ஹார்திக் பாண்டியா மயங்க் மார்க்கண்டே. ஆமாண்டா மார்க்கண்டே வர இருக்கான். சூரிய திலக் வர்மா பவுலிங் போடுவான். அவனுங்க இருக்கானுங்க மாப்ள. திலக் வர்மா பவுலிங் போற அளவுக்கு எல்லாம் வராது. இல்ல சொல்றேன் ஒரு பார்ட் டைம் பவுலரா ஒரு பவுலர் இருக்கான்னு சொல்றேன். ஆனா அவனுக்கு அதுல திலக் வர்மாவும் பெருசா ஃபார்ம்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஆளு அப்படியே அழகா கை அவனுக்கு அவன் வரதான். அவன் வந்து லாஸ்ட் 6 டவுன் வரணும் மச்சான். அவன் திலக் வர்மா எனக்கு தெரிஞ்சு 6 டவுன் 7 டவுன் வரணும். அந்த இடத்துலதான் அவன் ஆடுறானே. போன மேட்ச் இவன் ஹர்ட் ரிட்டையர்னால சூரியகுமார் வந்தான்ல.
ஆமா ரோஹித் யாரு சர்மா. ஆமா இன்னைக்கு கோலி பேட்டிங் எப்படி இருந்துச்சு? கோலி நாளைக்கு அப்ப பேட்டிங் நல்ல மேட்ச். கோலி மாப்பிள பேட்டிங் அக்ரெசிவ் பயங்கரமா பேட்டிங் இருந்துச்சு. மாப்பிள ஆள் அக்ரெசிவா ஃபில் ஆடினா சால்ட் விக்கெட் வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ ஆகும்னு பார்த்தோம். ஆளு அப்போ அப்படியே அப்படியே பிக்கப் அவன் பண்ணிட்டான் மொரட்டு கேம். தரமா இருக்கு. அவன் ஆரஞ்சு கேப்புக்கும் வரண்டானான்னு தான் ஆடிட்டு இருக்கான். அவன் எல்லா மேட்சும் ஆடுற மேட்ச் எல்லாம் அவன் தான் ஆரஞ்சு கேப் வந்துட்டான். அவன் அவன் தான் ஆரஞ்சு ஆரஞ்சு கேப் கேப்ல. இப்ப. சரி சரி சரி. அவன் தான் ஆ, கிளாசனுக்கு மேல இன்னைக்கு கிளாசன் எந்த மேட்ச் அடிச்சானுங்க? நேத்து மேட்ச் மச்சான் இருந்தது அவனுக்கு. அவன் ரொம்ப ஸ்லோ ஆடுறான் மச்சான். அடிக்கிறான் எல்லா மேட்சும் 40-50 அடிச்சாலும் 40 பால் 50 அந்த மாதிரி தான் அடிக்கிறான் பெரிய யாரு? கிளாஸுங்க. கிளாசன் கரெக்ட். மாப்பிள்ள அப்படியே அவனோட ஜான் ஆடுறது வந்து இப்ப நான் ஆளு போலியா விராட் பேசுறேன் கோலியும் ஆல்மோஸ்ட் பாக்குறான் இந்த 40s வந்தோடனே இன்னைக்கு ஸ்லோ ஆயிடுச்சு கேம் ஆளுக்கு. மச்சான். இந்த அவன் வந்து சாய் பவர் பிளேல சாய் சுதர்ஷன் என்னன்னா அடிக்கிறானா? இந்த சீசன் பெருசா அவன் மேட்ச் பெர்ஃபார்ம் எடுத்து பண்ணலப்பா. பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் மேட்ச் மேட்ச் நான் மட்டும் அவனும் ஆடினான். பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினான். சிட்டி எந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பொசிஷன்ல தான் சாய் இருக்காங்க? சுதர்ஷன் ஆடினான். 2 மேட்ச் ஜிடி ஜெயிச்சு 2 மேட்ச் கடைசியில தோத்துருக்காங்களோ. 6th நினைக்கிறேன். சிக்ஸ்த் இன்னைக்கு ஏன்னா கேகேஆர் அவனுக்கு ஒரு ஒரு இன்னும் பரிதாப ரன்ல நிலையில இருக்கானுங்க. இருக்காங்க. அவனுக்கு ஒரு ஜிடி தான் பாயிண்ட் ஏதோ நம்ம மேட்ச் நில்லுனால ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு கேகேஆருக்கு. கேகேஆர் தான் விடு அவங்க பேக் சீசன் இன்னைக்கு. ஆனா ஜிடியும் மச்சான் அவன் ஏரியா அப்படியே எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க. பாரு, இப்ப பஞ்சாபோட பாயிண்ட்ஸ்னால டிஃபரன்ஸ் வரும். இப்ப அவனுங்க ஆட்ல இருக்கானுங்க பாரு, மத்த எல்லா டீமும் ஈவன்ல இருக்கு. க்ளோசர் அந்த 4-5 அந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல அப்ப அது ஒரு சேம் டிஃபரன்ஸ் இது வரும் வந்துச்சுன்னா பயங்கரமா. இவங்களுக்கு ஆர்சிபி பாருங்க +1.5 ரன் ரேட். ரன் ரேட் எல்லாம் தொட முடியாது. அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பரவாயில்ல, ஓரளவு 14 ஓவர்ல குறைச்சு கிரிச்சு முடிச்சானுங்களா கேம். 0.8க்கு வந்துட்டானுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்சிபி பிளஸ் விளையாண்ட +0.0 எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் எல்லாமே ஹோம் கிரவுண்ட் நினைக்கிறேன். சின்னசாமி தவிர்த்து வேற ஏதாவது ஆமா கேம் ஆமா ஆமா மோஸ்டா எல்லாமே ஹோம் கிரவுண்ட்ல தான் ஆடி இருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் தான் ஆடி 3 ஹோம் இருக்கானுங்க. கிரவுண்ட் ஆடி இருக்காங்கடா. 2 வெளியே ஹோம் கிரவுண்ட் விட்டு வெளியே போன மேட்ச் தோத்தானுங்க. ஒரு மேட்ச் தோத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் ஏதோ கூட ஒரு தான் ஒரு தோத்தாங்க. மேட்ச் ஆறாவது கூட குவாஹாட்டில ஆமா தோத்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் அங்கதான் ஆமா கிரவுண்ட் குவாஹாட்டி தோத்துருக்காங்க. தான். கரெக்ட். லாஸ்ட் சீசன் அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஹோம்ல எதுவுமே ஜெயிக்கல இருந்துச்சு. அதுல ஜெயிக்கவே ஜெயிச்சிருந்தாங்க. ஆமா மாட்டாங்க. ஆமா. இந்த வாட்டி அந்த ஒரு கர்ஸ் வந்து வருஷம் பிரேக் ஒரு பண்ணிட்டாங்க. மாதிரி வேலை செய்யுதுப்பா உங்களுக்கு. இவனுக்கு எப்படியும் ஆடிக்கிட்டோம்டா. அப்ப ஜெயிச்சு மட்டும் போட்டோம்டா. அவ்வளவுதான். மச்சான் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவே அவங்களோட கேம் டிஃபரெண்டா தான் மச்சான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபயரா பிளே இருக்கும். ஆஃப்ஸ்ல பிளே ஆஃப் போயிடுறாங்க. அதான் ஆனா இப்ப லாஸ்ட் இருக்காங்க. 2 இயர்ஸா டீமே அப்படியே ஃபுல் இதே மாதிரி தான் நான் சென்னையை எதிர்பார்த்தேன். செலக்டர்ஸ் டீம் செலக்டர்ஸ் அதான் ஹேண்டில் சொல்றேன். பண்றவங்க இந்த எல்லாருமே கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கவங்க இருந்திருந்தா மச்சான் ஆப்ஷன் தான் மச்சான் 50% உனக்கு ஆப்ஷன்லயே சென்னை ஆப்ஷன் தோத்துட்டாங்க. தான் ஆப்ஷன்லயே. ஆப்ஷன்லயே முடிவாடிடும். அதுல எனக்கு நீங்க என்ன இதுல இந்த வாட்டி கஷ்டம்னா, எப்படி இருக்கும் இந்த உங்களுக்கு ஆக்ஷன்ல அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பிரைஸ் மணியோட போனானுங்க. சென்னை தான் செகண்ட் ஹையஸ்ட் 28 கோடி 24 கோடி 28 கோடி சப்ஸ்டியூட்ல இருக்கு நம்மளுது. அந்த 28 கோடிக்காரங்க அதான் சரி இந்த மனசாரி அவனையும். மாப்பிள்ள எனக்கு என்ன இந்த 28 கோடிக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கோடி செலவு பண்ணி சரி அது வேணாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 மாப்பிள்ள கோடிக்கு மேல அதான் செலவு இது பண்ணி நல்ல இருக்கு. பவுலர் எடுத்திருக்கலாம். சால்ட் நல்ல பவுலர் எடுத்திருக்கலாம். டிம் Fast டேவிட் bowler எல்லாம் உங்களுக்கு சேர்த்து நல்ல 24 கோடி தான். நல்ல ஒரு Correct. இந்தியன் பேஸ் பவுலரே எடுத்திருக்கலாம். நல்ல ம். நல்ல பவுலர் இல்லைனாலும் இந்த தீபக் சஹார் மாதிரி கொஞ்சம் வேரியேஷன். அவெல்லாம் அடி வாங்கினாலும் விக்கெட் ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாவது எடுத்துருவான் அடி மச்சான் இன்னைக்கு வாங்கினாலும். பாடுறான் அந்த மாப்பிள்ள ரசிக் பையன் எத்தனை ஸ்லோ பால் எத்தனை வேரியேஷன் காட்டுறான் தெரியுமா அவன். ரொம்ப அதுதான் கஷ்டம்டா அவன் பேஸ் அடிக்கிற மட்டுமே ரசிக் முக்கியம் பையன். இல்ல, கொஞ்சம் வேரியேஷன் மாப்பிள்ள காட்டினாலும் லாஸ்ட் சீசன்ல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இருக்குன்னு ஜேசன் ஹோல்டருக்காச்சும் வாங்கிக்கலாம் மாப்பிள்ள. ஜேசன் ஹோல்டருக்காச்சும் போயிருக்கலாம் மாப்பிள்ள. ஜேசன் ஹோல்டர்லாம் ஆனா வயசு அதிகம்ல அவனுக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆடிப்பான் இவனுக்கு? ஆனா போய் சொல்ல முடியாது பாத்துட்டு நீ unsold தான். ஆமா எடுத்தா மாப்பிள்ள. எந்த எடுத்தா மைண்ட் செட்ல வெறும் இவனுங்க வயசானவங்களா எடுப்பானுங்க, ஆப்ஷன் இல்லன்னா வெறும் போடுவானுங்கன்னு சின்ன தெரியலடா. பசங்களா எடுப்பானுங்க. என்ன ஒரு பிளான் இருக்கும்ல இவங்க ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடி என்ன பிளான்ல போயிருப்பானுங்க இவனுங்க. எதுவும் பவுலர்ஸ் யாரு plan பேட்ஸ்மேன் யாருன்னு தெரிஞ்சு என்ன ரொம்ப மைண்ட்ல போயிருப்பானுங்க இவனுங்க. அதுவும் இல்லாம இந்த ரோர் ஈவெண்ட் எதுக்கு ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு பவுலர் கண்ணு தெரிற மாதிரி ஒரு பவுலர் இல்லையா மச்சான். ரோரி ஆனா வந்துட்டு இப்போ நான் ஒரு தான் சொல்றேன்ல, ரெக்கக்னைஸ்டு பவுலர் யாருமே இல்ல. கப்பு அடிப்போமா அடிக்க மாட்டோமான்னு தெரியாது. அதனால ஃபேர்வெல் ஒண்ணு கொடுக்கணும். 5 கப்பையும் வச்சு தோனிக்கு ஒண்ணு காட்டி அனுப்பணும். அது பண்ணிடலாம். அவர்தான் அதுதான். சொல்லிப்பாரு அவரு, இதான் என்னோட கடைசி அப்படின்னு. தோத்தக்கு அப்புறம் அங்க வச்சா வேஸ்ட், என்னடா தோத்துட்டீங்கன்னு எல்லாம் திட்டுவானுங்க. தோத்த அப்புறம் எதுக்கடா அதெல்லாம் பண்றீங்கன்னு திட்டுவானுங்க. ஆரோக்கியம் முன்னாடியே பண்ணி முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப நியூஸ் இன்னைக்கு ஒருத்தன் போடுறான். நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் தோனி விளையாடுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கான். டேய் பட் ஆனா இப்ப டீம் But செட் எந்த ஆயிருக்கு position- மாப்பிள்ள. எங்க ஆமா மாப்பிள்ள நீ மாப்பிள்ள. வைப்பீங்க? தோனி தேவையே கிடையாது மாப்பிள்ள இப்ப டீமுக்கு. மச்சான் அதான் சொல்றேன். அவன் வந்து ஆடுற லாஸ்ட் ஒரு 4-5 இம்பாக்ட் பால் பிளேயர்ல இருக்கட்டும், பிரச்சனை ஏன் ஒரு இல்ல. இடத்த எடுத்துக்கணும். கேம் கொஞ்சம் ஒன் சைடு ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஃபேன்ஸ்க்காக வந்துட்டு கேம ஒரு வந்து கொஞ்சம் வந்து அடிச்சுட்டு மாத்தி விடுற இடத்துல வரணும். தோனிக்கு வந்தா வந்து ஒரு நிலைமையே இப்படி இல்ல.
அவரோட பிளான் அதான் அதான் நினைக்கிறேன். இல்ல இல்ல ஒத்துக்கணும் மச்சான். அவரோட பிளான் அதுதான் ஒத்துக்கணும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களே வெறுத்து மாப்பிள்ள, போயிடுங்க. அவ்வளவுதான். இல்லாட்டி இப்போ இல்லாட்டி ரெண்டு team தலையும் இருக்கிற அதுதான் பண்ணிக்கிட்டு சுத்துறாங்க. இல்லாட்டி எனக்கு ஒரு ஆப்ஷன் அவன் சொல்றேன். எனக்கு தோன்றது, எனக்கு என்னோட ஒப்பீனியன் எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் அவனுக்கு தோனி ஆட வச்சே ஆகணும்னா ஃபினிஷிங் பொசிஷனுக்கு தூபே தான் இருக்கான் டீம்ல. அவன் தூபே உட்கார வச்சு தோனியை இறக்கி விடுங்க. கீப்பிங் தோனியே நிக்கட்டும். இல்லப்பா அவனை இவன் சர்ஃப்ராஸ் தூபே தூக்கிடுவாங்க. சர்ஃப்ராஸ் ஏன்டா அவன் தான்டா ஒரு நல்ல ஒரு டச்ல இருக்கான். அவனால தூக்கம் ரொம்ப இதாயிடும் பாரு. நான் ஏன்னா பிரவிஸ் ப்ரிவிஸ் பண்ணிட்டான். ப்ரிவிஸ்க்கு பதிலா தான் பிரவிஸுக்கு சர்ஃப்ராஸ் முன்னாடி ஆடிக்கிட்டு வந்து இருந்தான். சர்ஃப்ராஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிரவிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆடுவான். ப்ரிவிஸ்க்கு பதிலா தான் சர்ஃப்ராஸே கொண்டு வந்தாங்க அவனோட பொசிஷனை ஃபில் பண்ண. இப்போ ப்ரிவிஸ் வந்துட்டான். அவன் பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் அவனோட பொசிஷன் அது கிடையாது. ப்ரிவிஸ்க்கான பேக்கப் பொசிஷனா தான் சர்ஃப்ராஸே இருந்தான். ஆமா, தோனி வந்தா கண்டிப்பா சர்ஃப்ராஸ் தான் எடுக்க முடியும். வேற ஆப்போசிட் வேற நான் பொசிஷன்ஸே என்ன இல்ல. சொல்றது புரியுதா? தூபே எல்லாம் எடுக்க இப்போ மாட்டாங்க. இந்த சான்ஸ் லாஸ்ட் ரொம்ப கம்மி. தூபே தூபே எல்லாம் எல்லாம் வாய்ப்பே பேட்டிங் இல்ல. ஆடிட்டு இருக்கான். அக்ரெசிவா கொஞ்சம் கனெக்ட் பண்ணி மீட் பண்ணிட்டு இருக்கானா அது இவன் தான். அவனே இப்ப Surprise. ஆர் மேபி என்ன பண்ணுவாங்க, Surprise. எப்பயும் போல நம்ம டூபே இம்பாக்ட் பிளேயரா வந்து சர்ஃப்ராஸ் உள்ள ஆடி டூபே இம்பாக்ட் பிளேயரா வருவான் எப்பயும் போல. தோனி ஃபீல்ட்லயும் அவன் இதுலதான் இருக்கான் சர்ஃப்ராஸ். ஏன்னா தோனி பேசாம main தோனி team, அவர்தான் கீப்பர். ஏங்க. அவரு 11ல வந்துருவாரு. தோனி அதான் ஐடியா சொல்றேனேப்பா, அவர் இம்பாக்ட் பாய். பிளேயர் லிஸ்ட்லயே இருக்கட்டும். ஜானி பாய், ஒன் சைடு அது கேம் வேணாம். அந்த மாதிரி இருக்கும் பாரு. ஜானி பாய், ஏய், அதுவே அட வேணாம் வேணாம், ஜானி சும்மா பாய். இரு மச்சான். நீ தோனி வந்து ஒரு எப்படி fan தோனியை boy-ஆ பேசாம பேசிட்டு வர மச்சான் இந்த இடத்துல. மாப்பிள்ள இல்ல நீ மாப்பிள்ள, வந்து ஒரு நான் சொல்றேன் மாப்பிள்ள, தோனியை பேசாம வாட்டர் பாயா அனுப்புங்க கிரவுண்டுக்கு. கவுடு கத்துவானுங்க, முடிஞ்சு போச்சு. பெஸ்ட்டுங்க. அவ்வளவு அதை நம்ம பண்ணிட்டு போங்க நம்ம நீங்க. நார்மல் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ. யூடியூப்ல மச்சான் அதுல என்னடா மச்சான், அதான் ஃபேன் பாய் மாப்பிள்ள, எந்த நான் இடத்துல வந்து objective-ஆ ஆடுவான் அது நீ சொல்லணும். நான் தான் அவ்வளவுதான். யோசிக்கிறேன். சும்மா நான் வந்து அதான் சொல்றேன் ஒரு பாருடா. சிக்ஸ் அடிக்கட்டும் அப்படின்னா நான் வந்து எல்லா மேட்சும் ஆடணும்னு சொல்லலடா. மச்சான் டோட்டல் இதுக்கப்புறம் சிஎஸ்கே நீ எல்லா மேட்ச் மேட்சும் இருந்தது பாரு. எல்லா நீ மேட்ச் மேட்ச் இருந்த ஜெயிக்கணும் மாதிரி மச்சான். டிம் சிஎஸ்கே டேவிட் அந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சுட்டு போட்டோம். அது ஃபேன்ஸுக்காக ஒரு ஷோ இருக்கும்ல. அதுக்கு தனியா யூடியூப் சேனல் நடத்தி அதான் இது உங்களுக்கு பண்ணிட்டு இப்ப போட்டோம் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு இப்ப தெரியாது. உங்க ஆளு ஓடிஐலயும் ரிட்டையர் ஆயிட்டு வெறும் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவார் பாரு. அப்ப தெரியும் உங்களுக்கு இது. மச்சான் அவன் ஒரு பிளேஸ் சும்மா அன்னெசரியா அப்சர்வ் பண்ணிருக்கானா யார் எந்த மச்சான் நோபடி யாருமே ஒதுக்க மாட்டாங்க மாப்பிள்ள. கிரிக்கெட் மச்சான். கிரிக்கெட் அதெல்லாம் ஓகேப்பா. நான் வந்து மச்சான் ஒரு இம்பார்ட்டன்டான கேம்ல வந்து ஆடுங்க மச்சான் அப்படின்னு சொல்றேன். இப்ப பாரு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன, நீ புது பிளேயர் அந்த இடத்துல இறக்கி ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி இது பண்ணும். இந்த டைம்லயும் வந்து நான் வந்து ஆட்ட போறேன் ஒரு மேட்ச் சென்டர்ல புரியல ஆடுறேன் அப்படின்னாலாம் என்ன அது? இல்ல இல்ல நல்லா ஆடுறப்ப என்னன்னா பிரச்சனை, அவரு பர்ஃபார்ம் பண்ணலனா ஓகே நீங்க சொல்ற ஓகே. வந்து ஆடுற 6 பால்ல ஒரு 3 சிக்ஸ் பால் லாஸ்ட் சீசன் 2 இல்ல 3 பவுண்டரிப்பா. போன மேட்ச் இப்ப 190 இப்ப சென்னை எப்படி இவங்க கூட 190ல ஏன் இதானோ, ஏன்னா கடைசி பினிஷ் பண்ண முடியல யாராலையும். அந்த ஒரு 2 ஓவர்ல அவன் ஆடுறான்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இப்ப 14th ஓவர் 16th ஓவர் விக்கெட் 16th ஓவர் வரணும். அவன் அந்த இடத்துல ஆடுறான்னா அவன் அதை விட்டுட்டு நான் ஓகே 16th ஓவர் வர மாட்டேன், 17th ஓவர் வர மாட்டேன், 19th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ஏதாவது விக்கெட் போனா நான் வந்து 4 பால் ஆட்டு போனேன். லாஸ்ட் சீசன் பாரு ஃபுல்லா மேட்ச் எல்லா மேட்சும் அப்படிதான் ஆடி இருக்கான். லாஸ்ட் டோனி டிபெண்டன்டா டீம் இருக்க கூடாதுன்னு தான் போன வருஷம் அது வாண்டடா பண்ணாங்க. பால் பட் இப்ப டோனி டிபெண்டன்டா இல்ல டீம். ஒரு மேட்சே ஜெயிக்க முடியாம நிலைமையில இருக்கும் போது அவனுங்க இதெல்லாம் பாக்க வர டைம்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த டைம்ல மேட்ச் ஜெயிக்கிறத லாஸ்ட் போன சீசன் விட்டுருங்க சார். போன சீசன் அந்த இடத்துல வந்து போன சீசன் எடுத்தனா அது மட்டும் மேட்டர் கிடையாது. ஊர போட்ட விஷயம் கத்துப்பான். எப்ப டூபே அப்ப பினிஷரா மாறி எப்ப பண்ணிருப்பாங்க. தோனியே வந்து நாளே வந்து எல்லா மேட்சும் அப்படிதானே வந்திருக்கும். எத்தனை பிளேயர்டா தோனியால முடியும்னா இப்ப தோனியால வந்து முடியும்னா அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி நல்லா ஆடிட்டு இருக்கிற பிளேயர் உட்கார வைக்கிற மாதிரி ஆயிரும்ல. அவன் யங்ஸ்டர் தானே, ரெண்டாவது அவனுக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் வரும்ல. சொல்றது எல்லாமே கரெக்ட்பா. நான் சொல்றது அதுதான் சொல்றேன் பாரு. ஒன் சைடா இருக்க கேம் நான் சொல்றேன். நான் வந்து எல்லா கேமும் சொல்லல. டோட்டலி ஒன் சைடா ஒரு கேம் இருக்கும் பாரு. இவங்க சிஎஸ்கே தான் வின் பண்றாங்க அப்படின்னு இருக்கும் பாரு. அந்த மாதிரி கேம்ல வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணலாம்லன்ட்டு தான் சொல்றேன். சும்மா ஏதாச்சும் எஸ்ஆர்எச் கூட என்ன நடக்கும்னு இவங்க ஆனா டீம் செட் ஆயிருக்கு சொல்ற மாதிரி. எதுவும் உள்ள குளறுபடி பண்ணாம அப்படியே இருக்கு. இப்பதான் போயிட்டு இருக்காங்க மச்சான். கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு கன்ஃபியூஷன். அதான் நானும் சொல்றேன். ஆள் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராக்டிஸ்ல வந்து வீடியோ போடுறது
ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, ரூமோட அதனால எங்க சைடுல இருந்து கட் இல்ல. ஆயிடுச்சு. திருப்பி ஆரம்பிங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசலாம். என்ன Batting. பேட்டிங்கா? ம். என்ன மச்சான், நல்லபடியா கொண்டு போனாங்க ஸ்டார்டிங் ஓபனர்ஸ். என்ன ம். சால்ட் கிக்கால அவங்க கோலி சைடுக்கு அவனோட அவங்க மாட்டவன் சைடுல பண்ணிட்டான். நல்ல பவுலர்ஸ் இருந்தா அவங்க ஒழுங்கா யூஸ் பண்றது நினைக்கிறியா? யாரு ஷமி, ஆவேஷ், மச்சான்? நல்ல ஷமி பவுலர்ஸ் எல்லாம் தான் மச்சான். இருக்காங்க. ஆவேஷ் கான் இன்னைக்கு நல்லா போட்டான்டா. ஆவேஷ் கான் அதான் ஓவர் நல்லா நல்லா போடுறாங்க. ஓடுது எனக்கு. ஷமி ரொட்டேஷன்லாம் பவுலிங் ஷமியோட ரொட்டேஷன்லாம் ஓவர் நல்லா நல்லா தான் இருக்கு. ஓடுது. அந்த பட் ஒரு ஆனா ஏதோ இன்டென்ஸ் as a இல்ல. team as a team-ஆ நீ பார்க்கும்போது there missing a lot of things as a whole. அவ்வளவுதான் as a team. ஆவேஷ் கான், பேட்டிங்ல பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டானு இல்ல இன்னைக்கு. பிரின்ஸ் யாதவ் வந்து நல்லா போட்டான். ஃபீல்டிங் ரொம்ப சுத்தப்பிட்டாங்கடா. எத்தனை மிஸ்ஃபீல்ட்ஸ் அங்க இங்க, டபுள் ம். சிங்கிள்ஸ் எல்லாம் டபுள் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இவரதான் உரிச்சிட்டு இருக்காங்க அந்த ஸ்பின்னர் திக்வேஷ். இவன் தான் 4 overs 51 runs. செம்மையா அடிச்சான் அந்த ஓவர். அதுவும் அந்த அவனும் இன்னும் லாஸ்ட் கிரவுண்ட்ல இருந்து மேட்ச் இன்னும் ஞாபகம் இருக்கா கிரவுண்ட்ல அவங்களது? இருந்து அவன் என்னது? லாஸ்ட் ஞாபகம் இருக்கா அவங்களது? லாஸ்ட் மேட்ச் இவன் தான் விக்கெட் எடுத்து நோபால் ஆயிடும். அதுக்கப்புறம் இவன் வந்து மேட்ச் முடிச்சு விட்டுருவானே. இன்னைக்குதான் ஏதோ LSG ரீல்ல match. கூட பார்த்தேன். ஆஹ் சுயேஷ் விக்கெட் எடுத்துருவான். சுயேஷ்ன்றேன், திக்வேஷ் விக்கெட் எடுப்பான். அதுக்கப்புறம் நோபால் ஆயிடும் அந்த பால். அதே மாதிரிதான் இருந்துச்சு. அதான் எனக்கு அடிக்கும் போது ஃபில் சால்ட் விக்கெட் விழுந்தோடனே மேட்ச் ஸ்லோவே ஆகல. ஃபில் சால்ட் விக்கெட் விழுந்தோடனே தான் மேட்ச் பிக்கப் ஆச்சு சொல்ல போனா. லாஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கலாம்னு ட்ரை பண்ணி டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் விட்டாங்க. அதை விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் கேமா பார்க்கும்போது ஒன் சைடு ஈஸி வின் ஃபார் ஆர்சிபி. அவ்வளவுதான். அதான் அங்க முதல்ல சின்ன நம்ம சாமி நேத்து கிரவுண்ட்ல நேத்து அவ்வளவு பேசின கம்மியான மாதிரியே ஸ்கோரே தான். வந்து டிஃபெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. செமையா மாப்பிள்ள இருக்க எனக்கு மேட்ச் இந்த மேட்ச் போடுறானுங்க. மாப்பிள்ள எனக்கு எல்எஸ்சி ஜெர்சியை எவனா குடிச்சிட்டு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு மாப்பிள்ள. பாக்குறதுக்கு பிடிக்கல மாப்பிள்ள உனக்கு ஜெர்சி. எனக்கு இவனுக்கு அந்த இது பார்சிலோனா மாதிரி ட்ரை பண்ணிருக்கானுங்க போல. கோமாளி பயலுக்கு மாதிரி இருக்கானுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாப்பிள்ள அதான் அவனுக்கு. வருஷம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஏதோ லோகோ எல்லாம் மாத்திருக்கானுங்க. கிறுக்கனுங்க. அதுக்கு நல்ல பிளேயர்ஸ மாத்திருக்கலாம், வாங்கி போட்டுக்கலாம். லூசு பயல ரிஷப் பண்ணி போய் கடைசியில அந்த ஓனர் கிட்ட மாட்டிக்கிட்டான் பாரு. ஆமாண்டா, அதான பாவம். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கும். மிஸ்டர் பண்ணிட்டு டெல்லி எடுக்க ட்ரை பண்ணானுங்க. அந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. டெல்லியில ஆனா அவனும் தேவை இல்லையே. அக்சர் பட்டேல், KL, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் KL இருக்கான். அது இல்லாம அபிஷேக் பொருள் ஸ்மார்ட்டா அவனும் பிளான் பண்ணி தானே எடுத்துக்கிறாங்க. யாரு? ஆமா, டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருந்தான் அவன். ஸ்ரேயாஸ் எல்லாம் இருந்தானுங்க டெல்லி கேபிட்டல்ல. பட் ஆனா ஸ்ரேயாஸ் வந்து KKR போயிட்டான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னமா மாப்பிள்ள, அதுக்கப்புறம் DC KKR போயிட்டு கேப்டனே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே அவனை வந்து பெருசா இது பண்ணலன்ட்டு எனக்கு தெரிஞ்ச சஞ்சு ஜட்டு ட்ரேட் நடக்காம இருந்திருந்தா சிஎஸ்சி கண்டிப்பா ரிஷப் ஃபுல் ஆன் போயிருப்பானுன்னு தோணுது. மேபி வாய்ப்புகள் இருந்திருக்கும். நடக்காம இருந்தா மேபி போயிருக்கலாம். அவங்களுக்கு ஓப்பனிங் கைக்வாடும் ஆயுஷ் மாத்திரம் இறக்கிட்டு என்னப்பா இப்ப காசு இருக்கும் போதே ட்ரெண்டிங்கா இருந்தவன் கேமரன் கிரீன். நல்ல வேலை இப்ப பாரு அவன் பெர்ஃபார்மே பண்ணல. யூசுவலா அப்படிதான். 10 crores மேல 14 crores மேல கொடுத்து வாங்குறவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் பாருங்க. எவ்வளவு கொடுத்தாங்க மும்பைக்கு எடுத்தப்போ, அவ்வளவு காசு எடுத்தப்போ பெர்ஃபார்ம் பண்ணல. SRHக்கு இதுக்கு வந்தா பாருங்க, கேப்டனாவே ஆயிட்டான். அதுக்கு என்ன பிரச்சனைனா அது ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் ஆயிரும் அப்படி ஒரு பிளேயருக்கு. நம்மளுக்கு ஆமா, எனக்கு தெரிஞ்சதுதான். இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு வேலை நம்ம ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். அதனாலதான் அவனுக்கு அந்த பிரஷர்லயே ரிலீஸ் பண்றதுக்கு தான் ஒன் டவுன் அப்படின்னு கூட ஆடுறானுங்க. அந்த ஒரு தான் முக்காவாசி பேர் பாரு, எல்லாம் முக்காவாசி கேப்டன்ஸே எல்லாமே ஒன் டவுன் அந்த மாதிரி தான் ஆடுறானுங்க. நம்மளால ஓப்பனிங்கையும் புடிச்சு வச்சுக்கின்னு தேவையான டைம்ல வந்து ஓப்பனிங் ஆடல. இப்ப தேவையே இல்ல, இப்ப வந்து ஓப்பனிங் தான் ஆடுவேன் ஆடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதும் நெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சுனா சரி. அடுத்த மாப்ள ஆர்சிபி பத்தி பேசுங்க. ஓகே, அது 18 பாப்போம். ஆர்சிபி குட். இன்னைக்கு கேம் பத்தி பேசுறதுக்கு அவ்வளவுதான். சாம்பியன் டீமா ஆடுனீங்க எல்லா சைடுலயும். எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கங்க்ராட்ஸ். இப்போதைக்கு பார்த்தா ஒன் ஆஃப் த குவாலிஃபையிங் டீமுக்கு ஆர்சிபி சொல்லலாம். ஆர்சிபி கண்டிப்பா ஃபேவரட்ஸ் மாப்ள. ஆர்சிபிலாம் கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு அவங்க வர்த் இட். அவங்க குவாலிஃபை ஆனாங்க. வர்த் டீம் இதே ஃபார்ம் கேரி பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் அதான் மிட் சீசனுக்கு அப்புறம் அவங்க ஃபார்ம் மாறுது இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா தான் வந்து அவங்க யோசிக்கணும். மாப்ள ஆக்சுவலி சொல்ல போனா they are known for that choking மாப்ள. செகண்ட் லெக்ல ஐபிஎல்ல இந்த வாட்டி அவனுக்கு என்ன
போன சீசனுமே பார்த்தாலுமே அதான் ரிவர்ஸா பண்ணிருப்பாங்க. பண்ணுவாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிட்டே வருவாங்க, போன அப்புறம் தோத்துட்டே சீசன்ல 4 இருப்பாங்க, இல்ல மேட்ச் தோத்துட்டே இருப்பாங்க, ஜெயிச்சிட்டே வருவாங்க. தொடர்ந்து தோத்தாங்க செகண்ட் லெக் 4 தொடர்ந்து. மேட்ச் தொடர்ந்து தோத்தானுங்க. செகண்ட் லெக்ல போன வருஷமே So- 4 மேட்ச் கடைசி மேட்ச் தோத்தாங்க. தோத்தானுங்க. அதான் சொல்றேன். தோத்துட்டு தேர்ட் பொசிஷனோ ஃபோர்த் பொசிஷனோ உள்ள வந்தானுங்க. இந்த வாட்டி அப்படிலாம் ஆகாது. ஆகாது நாங்க ஆகாது ஜெயிச்சிருவோம். ஆகாது. இந்த வாட்டி அப்படி ஆகாதுமா. ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆகாதுப்பா, சொல்றோம்ப்பா. சொல்றோம் ஆச்சுன்னு சொல்றோம். இந்த வாட்டி ஆகாது. இந்த ஈசாலா. வாட்டி team இசாலா கப் ஈசாலா நம்மதே. கப் நமதுவா. வா. நாளைக்கு பாப்போம். நாளைக்கு சந்தோஷமா பாப்போம். இருங்க. மேட்ச் பார்த்துட்டு இது பண்ணலாம். ஓகே. சம மேட்ச், சக்க மேட்ச் நாளைக்கு. நாளைக்கு மும்பை நாளைக்கு ஆனா பஞ்சாப் நல்ல நம்ம மேட்ச். எப்ப இவ்வளவு மும்பை எக்ஸைட்டடா versus பாக்குறோமோ அந்த மேட்ச் எல்லாமே ஒன் சைடடா தான் இல்ல இல்ல போயிடும். நாளைக்கு பாரு. பார்த்துட்டு நாளைக்கு இது மும்பை பண்ணுவோம். ஜெயிச்சே ஆகணும் நாளைக்கு. பட் ஆமா. பஞ்சாப் ஜெயிச்சிரும். பஞ்சாப் வேறு. இந்த வீடியோ எனக்கும் பஞ்சாப் தான் ஒரு ஜெயிக்கும். 50 வியூஸ் போச்சுன்னா பண்ணுவோம். அது அது உங்களோட 50 பொறுப்பு. views. பாத்துக்கிட்டு அது இருக்க உங்களோட பொறுப்பு. வியூவர்ஸ் உங்களோட பொறுப்பு. உங்களோட பொறுப்பு. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. சின்ன பையன். சின்ன பையன். And உங்களோட சரி, opinions okay. comment பண்ணுங்க. அத நாங்க எல்லாரும் படிப்போம். ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அது தப்பா பேசாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் நிறைய பேசிருக்கேன். நாங்க அபிஷியல் அதெல்லாம் ஒரு flow, அந்த ஒரு மாதிரிலாம் கிடையாது. flowல எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ emotionல பேசுறோம். வர ஆமா, things எங்களுக்கா அதெல்லாம். தெரிஞ்சது நாங்க பேசுறோம் அவ்வளவுதான். நம்மளுக்கும் ஒரு எதுவும் நாங்க 10k ஃபாலோ பண்ணிட்டப்போ நம்மளும் ப்ரொஃபஷனலா மாறிடலாம். கெட்ட ஆமா. வார்த்தை பேசாம. என்ன மச்சான்? நாங்க சும்மா நாங்களாம் யூனிவர்சிட்டி பிளேஸ் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல பேசுறோம். நீங்க எங்களோட பெரிய கோட் player. டாக்டர்ஸ் நம்ம. ஆமா. ஏன்னா அந்த ரெட் கலர் டி-ஷர்ட் மட்டும் வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டுருக்காரு. வேற ஹார்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா விளையாண்டுருக்காரு. ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்திருக்காரு. சரிடா. ஹார்திக் பாண்டியா சரி, if you're இந்த- watching, ஞாபகம் இருந்தா அவரை கூப்பிட்டு எங்களை ஸ்பான்சர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு, அடுத்த வீடியோக்கு. ஏய் என்ன Okay. பேசு? Okay, சரி. நாளைக்கு பாப்போம். பாப்போம் friends. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சரி. மேட்ச் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு வருவோம். நான் உங்கள் ஜாக். நான் உங்கள் ஜானி. bye bye people. நான் See you. Good night. Good night. Bye. Bye.